Write the sample space for tossing 3 coins using tree diagrams அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 coins வந்து டாஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரீ டயக்ராமை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது என்னெல்லாம் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு வரலாம், இல்லைன்னா டெய்ல் வரலாம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வர முடியும் ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது. அதுவே 2 காயினை டாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் காயினில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு வரலாம், இல்லைன்னா டெய்ல் வரலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் காயினில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? ஹெட்டு வரலாம், டெய்ல் வரலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காயினை ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் பண்ணிடும், ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் காயினில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். அதே மாதிரி இப்போ டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காயினில் ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் காயினில் ஹெட்டு வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். அவ்வளோதான். இப்போ தேர்ட் காயின் வந்து நம்ம டாஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் காயினையும் செகண்ட் காயினையும் ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு தான், செகண்ட் காயின்லையும் ஹெட்டு தான். அப்போ தேர்ட் காயினில் என்ன வரலாம்? ரெண்டுமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹெச்சும் வரலாம், டீயும் வரலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, செகண்ட் காயினில் டெய்லை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்போ தேர்ட் காயினில் என்னெல்லாம் வரதுக்கானது இருக்குது? ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு விழுது, செகண்ட் காயினில் ஹெட்டு இருக்குது அப்படின்னும் போது தேர்ட் காயினில் ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல் இருக்குது, செகண்ட் காயின்லேயும் டெய்ல் இருக்கணும் போது நமக்கு தேர்ட் காயினில் ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். ஸோ இதுதான் ட்ரீ டயக்ராம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹெச் 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 இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஹெச் ஹெச் ஹெச், அதுக்கப்புறம் ஹெச் ஹெச் டி இதை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு வாங்க. ஹெச்டி ஹெச், அதுக்கப்புறம் ஹெச்டி டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதில் வாங்க. டிஹெச்ஹெச், நெக்ஸ்ட்டு டிஹெச்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதில் வரலாம். டிடிஹெச், டிடிடி. ஸோ மொத்தமாக நமக்கு எவ்வளோ அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வரும். ஸோ என் ஆஃப் எஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 8 இருக்கும். செகண்ட் சம் பாருங்கள். ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் செலக்டிங் 2 balls at a time from a bag contains 6 balls numbered 1 to 6. அதாவது ஒரு பேக்கில் 6 balls இருக்குது, அதில் 2 பால் வந்து அட் எ டைம் எடுக்க போகிறாங்க. ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ்னு எழுதலாம், பேக்னும் எழுதிக்கலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பால்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பால் எடுக்க போகிறாங்க இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு பால் வந்து 1 இருக்கும்போது செகண்ட் பால் என்னவா இருக்கலாம்? 1ன்னு வந்துச்சுனாவே அடுத்த பால் வந்து 1 வராது இல்லையா? நம்பர் 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் 1 வந்து ரிப்பீட் ஆகாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற பால்ஸை நம்ம எடுக்க முடியும், ஏதாவது ஒன்று எடுக்க முடியும். ஸோ 2 எடுக்கலாம், இல்லை 3 எடுக்கலாம், இல்லை 4 எடுக்கலாம், இல்லை 5 எடுக்கலாம், இல்லை 6 எடுக்கலாம். அதனால இங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ 5 இருக்கணும் மொத்தமாக நமக்கு, ஏன்னா மொத்தம் 6 இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 எடுத்துட்டோன்னா மற்ற இதெல்லாம் வந்து என்னெல்லாம் சான்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 2 அப்படின்ற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுறோன்னா அப்போ மற்றதுக்கெலாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம 2 பால் எடுக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு பால் வந்து 2 எடுத்துட்டோன்னா இந்த 2வை தவிர மற்றது எல்லாமே இங்கே 5ம் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 அப்படின்ற பாலை நம்ம எடுத்துட்டோன்னா அப்போ இன்னொரு பால் என்னவெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3யை தவிர மற்றது எல்லாமே நமக்கு இங்கே வரலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து 4ன்னு எடுத்துட்டோன்னா செகண்ட் பால் இப்போ 4ரை தவிர மற்றது எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் 5ஆக இருந்தால் 5வை தவிர மற்றதெல்லாம் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பால் 6ஆக இருந்தால் 6ை தவிர மற்றதெல்லாம் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரீ டயக்ராம் போட்டுட்டிங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்னா 1, 2. ஸோ ஃபஸ்ட்டு பாலில் 1, செகண்ட் பாலில் 2 நம்பர், அப்புறம் ஃபஸ்ட்டு பாலில் 1, செகண்ட் பாலில் 3, 1, 4, 1, 5, 1, 6. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 6 வரைக்கும் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். இப்போது இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் மட்டும் வந்திருக்காது. அதாவது இங்கே 1 வந்திருக்குன்னா இங்கே 1 வராது, இங்கே 2 வந்திருக்குன்னா இங்கே 2 வராது. ஸோ 1, 1, 2, 2, 3, 3 அந்த இது மட்டும், அதாவது டபுளெட் மட்டும் நமக்கு இங்கே வராது, மற்றது எல்லாமே வரும். ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இஃப்
A is an event of a random experiment such that P of A is to P of A bar equal to 17 is to 15 and N of is equal to 640. Then find P of A bar and N of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் N of S வந்து 640 கொடுத்துருக்காங்களா, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். N of S வந்து 640 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்கனவே இது கூட வந்து சம் வேரியபிள் வந்து மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே வேரியபிள் தான் இது கூடிய மல்டிப்ளைல இருக்குன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ P of A அப்படின்னா 17xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நான் எக்ஸில் மல்டிப்ளை எடுக்கிறேன்னா இது கூட நான் எக்ஸ் தான் எடுக்கணும். அப்போ P of A bar பார்த்தீங்கன்னா 15xஆக இருக்கும். இது 17x, இது 15x. எப்பவுமே ரேஷியோவில் இருக்குது, அப்படியே டேரெக்டாக நம்ம எடுக்கக்கூடாது. அது கூட சம் இன்டிஜர் வந்து மல்டிபிள் இருக்கும், அதே இன்டிஜர் தான் இது கூட மல்டிபிள் இருக்கும். அதை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதோ அது நடக்காமல் இருக்கிறதையும் ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது ஒரு ஈவெண்ட்டு அது ஆப்போசிட்டில் சொல்லும் போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். அப்போ P of Aவையும் P of A பாரையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ P of A எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17x, P of A பார் பார்த்தீங்கன்னா 15x ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். எக்ஸ் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1/32. இந்த 32 மல்டிப்ளைல இருக்குது, இங்கே பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடடில் வந்துடும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P of Aவும் P of A பாரும் நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் P of A பார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ P of A பார் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டுக்கோங்க. P of A பார் அப்படின்னா என்ன அர்த்தம், 15xன்னு அர்த்தமா? அப்போ 15 × x எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1/32. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 15/32ன்னு கிடைக்கும் P of A பார். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷனில் N of A கேட்டிருக்காங்க. P of A கிடையாது, N of A கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கேயே போடுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம P of A எடுத்து தான் N of A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ P of A இருக்கையா அதை எடுத்து எழுதிக்கோங்க. P of A வந்து எவ்வளோ இருக்குது, நமக்கு 17xன்னு இருக்கா. இந்த P of Aவை நம்ம எப்படி எழுதலாம்னா N of A/N of Sன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 17xன்னே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த N of A தான் கண்டுபிடிக்கணும். ஸோ N of A வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த N of Sஐ நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ N of S × 17xன்னு நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளைல இருக்குது. N of S வந்து நமக்கு வேல்யூ தெரியும், ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க 640ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே 640ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 17x, எக்ஸ்னா நமக்கு வேல்யூ தெரியும் 1/32ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 1/32 போட்டுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கு N of A கிடச்சிடும். சரி, இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நமக்கு 4 டேபிளில் வரும். ஸோ 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு 8 டைம்ஸ் வரும். 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 4s are 4, பேலன்ஸ் 2 இருக்குமா, 6 4s are 24, இது 0. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டேபிளே கேன்சல் ஆகும். 8 2s are 16 இல்லையா, அப்போ 8 டேபிள் இது 1 டைம், 8 டேபிளில் பார்த்தீங்கன்னா 16 வந்து 2 டைம்ஸ் வரும், இங்கே 0 இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த 20யும் 17யும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2 17s are 34ன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு 0 இருக்குது, ப்ளஸ் 0 வந்துடும். அப்போ N of A பார்த்தீங்கன்னா 340ன்னு கிடைக்குது. A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காயினை வந்து 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஈஸியாக எப்படி எழுதலாம், ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெச் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. HT போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு TH போட்டுக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக TT போட்டுக்கோங்க. ஓகே, HH HT TH TT இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. HH HT TH TT. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா மேலே எல்லாம் H மட்டும் போட்டுக்கோங்க, இங்கே வந்து T மட்டும் போட்டுக்கோங்க, இங்கெல்லாம் கம்மா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாம்பிள் ஸ்பேஸ் ரெடி. ஓகே, இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ N of S வந்து நமக்கு 8ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா பக்கத்தில் வர்றது, அடுத்தடுத்து வர்றது அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் வர டெய்ல்ஸ் வந்து வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை நம்ம எழுதணும். லெட் A be the event of getting 2 consecutive tails அப்படின்னு எழுதிக்கோங்க.
இப்போ ஏலாம் நம்ம எழுதணும். 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் அப்படின்னா பக்கத்தில் வர டெய்ல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 டீ வந்து பக்கத்தில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டீயே கிடையாது. இதில் ஒரே ஒரு டீ தான் இருக்குது. இதுலேயும் ஒரு டீ தான் இருக்குது. இதில் 2 டீ அதுவும் பக்கத்தில் வருது. அப்போ இதை எழுதிக்கலாம் TTH. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் ஒரு டீ தான் இருக்குது. இதில் 2 டீ இருக்குது. பக்கத்தில் வருது. இதை எழுதிக்கலாம் HTT. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 டீ இருக்குது. ஆனால் பக்கத்தில் வரல. நடுவில் ஹெச் வந்துடுச்சு. அப்போ இது எடுக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டீயும் பக்கத்தில் இருக்குது. இதை எழுதிக்கலாம் TTT. அப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கிறதுனால N of A வந்து 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு P of Aக்கு ஃபார்முலா தெரியும். N of A by N of S அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ P of A பார்த்தீங்கன்னா N of A வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. by N of S வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.